சித்த மருத்துவத்துல 3 தோடங்கள் அடிப்படையாக வைத்து தான் நம்ம நோய் கணிக்கிறோம். ஸோ இதுல பார்த்தோம்னா இந்த வாதம் பேசிக்கா நம்ம உடல் வாகு எதை பொறுத்து இருக்கோ அதை வச்சு சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வாதம் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு 2 மாதங்களே நாடி நமக்கு பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நாடி நடை சித்த வாதம் தொடர்பான நோய்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ பேசிக்கா அந்த வாதத்தை நம்ம சமநிலைப்படுத்தும் பொழுது வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்த மருத்துவத்தில் 3 தோடங்கள் அடிப்படையாக வைத்து தான் நம்ம நோய் கணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த வாதம், பித்தம், கபம், ஸோ நோய் அறிதல், ஸோ நாடி பரீட்சா, அதாவது நாடி பரிசோதனை, இது தாங்க ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 தோடங்கள் எதை அடிப்படையாக வைத்து நம்ம உடல்ல இருக்கு. ஸோ இதை பத்தி நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. மேம் எனக்கு பல்ஸ் பாருங்களேன், மேம் எனக்கு வாதமா பித்தமா? சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பித்தம் அதிகமாயிடுச்சு மேம், எனக்கு நல்லா தெரியுது, நீங்க கூட ஒரு வீடியோல சொன்னீங்க, அந்த சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கு, பித்தம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. நிறைய பேர் அது என்னன்னு கத்துக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ பேசிக்கா நம்ம உடல் வாகு எதை பொறுத்து இருக்கோ அதை வச்சு சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வாதம்னா என்னங்க? நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாயு. ஸோ வாயுவை அடிப்படையாக வைத்து தான். ஸோ காற்று நமக்கு உயிர்கால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த காற்று நமக்கு நார்மலாக இருக்கும்பொழுது நம்ம உடலில் எல்லாமே நார்மலாக இருக்கும்னு சொல்லலாம். அதுவும் இது முக்கியமாக தச வாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 10 வகையான வாயுக்கள் நம்ம பிறந்த கருவாக உருவானதுலேருந்து உயிர் பிரிந்து அடுத்த கடைசி நிமிடம் வரைக்கும் நமக்கு இந்த வாயுக்களோட ஆதிக்கம் உடலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல்களை செஞ்சிட்ருக்கு. இந்த பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் காற்று, இதுதான் பிராணவாயு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மூச்சு ஏற்றி இறக்கி அந்த மூச்சு கரெக்டாக இருக்கும்போது தான் வாதம் நம்ம உடல்ல சமநிலையில் இருக்கும். அது மட்டும் இல்லை, உடல்ல நமக்கு செயல்பாடுகளும், ஸோ ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த உடல்ல இந்த பிராண சக்தி இது கரெக்டாக இருந்துச்சுனாவே உடலோட இயக்கம் நார்மலாக இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் யாருமே நல்லா டீப்பாக ப்ரீத் எடுக்கிறதே கிடையாது. ஸோ சுவாசத்தின் மேலே நம்ம கவனம் வைக்கிறோமா? கிடையவே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக ப்ரீத் பண்ணுறோமோ, ஆழ்ந்து பொறுமையான ஒரு சுவாசம் நமக்கு நடைபெறுதோ அந்த அளவுக்கு ஆயுள் நமக்கு நீட்டிக்கப்படுது. லங் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களாம் பார்த்தா தெரியும், ரொம்ப ஷாலோ ப்ரீத் தான் பண்ணுவாங்க. லைட்டாக இன்ஹேல் பண்ணுவாங்க, டக்குன்னு மூச்சு வெளியில் விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணும்பொழுது தான் ஸோ லங்ஸ் நல்லா நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆக்சிஜன் உடலில் நிறைஞ்சிருக்கும் பொழுது தான் சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக நம்ம என்ன தான் உணவு எடுத்தாலும், எந்த மாதிரியான ஜூஸஸ் எடுக்கிறேன், தண்ணீர்லாம் நிறைய குடிக்கிறேன், எக்ஸசைஸ் இவ்வளோ பண்ணுறேன், ஆனால் உடலுக்கு அந்த உயிர் காற்று ரொம்ப முக்கியம். பிராண சக்தி இல்லைன்னா உடலோட இயக்கம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த பிராணனை நம்ம கரெக்டாக வைக்கும் பொழுதுதான் வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் நமக்கு நார்மலா இருக்கும். பொதுவா வாதம் அதிகரித்தால் என்னென்ன விஷயங்கள் நம்ம உடல்ல நடக்கும்? நான் சொன்ன மாதிரி காற்று இல்லையா, அந்த ஒரு மாதிரி வறண்ட தன்மை உடல்ல ஏற்படுது, ட்ரை ஸ்கின். மூட்டுக்களில் தான் வாதத்தோட ஆதிக்கம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பல்ஸ் பார்க்கும்பொழுது ஸோ இந்த ஆள்காட்டி விரல், ஸோ முதல்ல நம்ம மணிக்கட்டில் பல்ஸ் பார்க்கும்பொழுது நாடி துடிப்பு ரொம்ப துல்லியமாக தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஆள்காட்டி விரலில் குறிக்கக்கூடியது வாதம். அதுலேயுமே 3 டைப்பாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஒவ்வொன்றுமே 3 டைப்பாக டீப்பாக பார்க்கும்பொழுது நல்லாவே நமக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ அந்த வாதத்தில் எந்த அளவுக்கு அதோட மாத்திரை அளவு அதிகரித்து குறைஞ்சி இருக்குன்றதை வைத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பேசிக்காக வாதம் அதிகரித்து இருந்தால் மூட்டுக்களில் வலி அதிகமாக இருக்கும், மூட்டுக்களில் வீக்கம், மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ காலையில் எந்திரிச்சோடனே ரொம்ப ஒரு விரைப்புத்தன்மை உடலில் இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த முடக்குவாதம் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஸோ முடக்குவாதம் பேர்லேயே இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம எந்த மாதிரி ஒர்க்குமே பண்ண முடியாது. ஸோ இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, பார்க்கின்சன் டிசீஸ், நடுக்கு வாதம் இருக்கிறவங்களுக்குலாம் நாடி ஸ்பெஷலாக எப்படி தெரியும்னு பார்த்தோம்னா, வாதம் அதிகரித்து அதனோட கபம் சேர்ந்து இருக்கும், பித்தம் கொஞ்சம் அடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்பெஷலாக ஒவ்வொன்றும் நம்ம லேர்ன் பண்ணும்போது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த வாதம் நரம்புகளில் கபம் சேர்ந்து இருக்கும்பொழுது
நமக்கு இந்த மாதிரி நடுக்குவாதம் ஏற்படுது, பார்க்கின்சன் டிசீஸ் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து ஸோ ஃபஸ்ட்டு மந்த் நம்மக்கிட்ட நாடி பரிசோதனை செய்து நம்ம மெடிசன் எல்லாம் கொடுத்து வாதத்துக்கான மருந்துகள் கொடுக்குறோம், உணவு முறை கொடுக்குறோன்னும் போது செகண்ட் மந்த் நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ செகண்ட் மந்த் ரிவ்யூ வரும்போது பார்ப்பாங்க, திரும்ப நம்ம நாடி செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அப்போது வந்து நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு 2 மாதங்களே நாடி நமக்கு பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நாடி நடை வந்து சித்தர்கள் அந்த காலத்திலே பார்த்தோம்னா விலங்குகளோட நடையோட ஒப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஒப்பிட்டு ஒன்று ஒன்றா நம்ம சொல்லும்பொழுது ஸோ இந்த நோய் நிலை இருந்தால் இந்த விலங்கு இந்த அனிமல் வந்து நடக்கிற மாதிரி, இந்த பறவை நடக்கிற மாதிரி தெரியும். ஸோ தவளை குதிப்பது போலவோ, பாம்பு ஊறுவது போலவோ, செம்போத்து பறவை நடக்கிறது போலவோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நாடி நடையை 3ஆக டிவைட் பண்ணி, ஸோ வாதமை 3ஆக டிவைட் பண்ணி அதையும் டீப்பாக பார்க்கும்போது நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மூட்டுக்களில் வலி அதிகமாக இருக்குது, பசியின்மை பிரச்சனை, மலச்சிக்கல் தொந்தரவு, இது எல்லாமே வாதம் அதிகரிக்கிறத குறிக்குது. வாதம் அதிகரித்திருந்தால் ரொம்ப சிம்பிளாக 2 முறை, ஒன்று ஆயில் பாத், ஸோ தவறாமல் வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் எடுக்கணும். உணவு முறையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பேதி மருந்து, விரேச்சனம், ஸோ விரேச்சன மருந்தும் கவனமாக மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம எடுக்கும்போது வாதம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ வாதம் தொடர்பான நோய்கள் தான் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ பேசிக்காக அந்த வாதத்தை நம்ம சமநிலைப்படுத்தும் பொழுது உடல்லேருந்து பல பிரச்சனைகள் குணமாகுது. வாதம் தொடர்பான நோய்கள் இருந்து இதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.